அனைவருக்கும் வணக்கம். கற்பனை பண்ணி பாருங்க, நீங்க ஒரு விண்வெளி வீரர். உங்களோட பிரம்மாண்டமான விண்கலத்திலிருந்து மெதுவா வெளியே வந்து எல்லையே இல்லாத அந்த ஆழமான விண்வெளியில மிதந்துகிட்டு இருக்கீங்க. ம் கற்பனை பண்ணவே கொஞ்சம் த்ரில்லிங்கா இருக்கு. ஆமா. இப்போ உங்கள அந்த விண்கலத்தோட இணைக்கிறதுக்கு ரொம்ப மெல்லிய ஆனா ரொம்ப உறுதியான ஒரு பாதுகாப்பு கயிறு மட்டும்தான் இருக்கு. இந்த கயிறை மட்டும் அறுந்துருச்சுன்னா நீங்க அந்த இருட்டுல நிரந்தரமா தொலைஞ்சுக்குவீங்க. எக்ஸாக்ட்லி. சரி, இதுக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம்னு நீங்க யோசிக்கலாம். இப்போ இந்த ஆடியோவை கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்கும் உங்க உடம்புக்கும் உள்ள இதே மாதிரி ஒரு கண்ணுக்கு தெரியாத கயிறு இருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? நிஜமாவே நிறைய பேருக்கு இது ஒரு ஆச்சரியமான விஷயமா தான் இருக்கும். கண்டிப்பா. இன்னைக்கு நாம பேச போற விஷயம் அப்படிப்பட்ட ஒரு ஆழமான ரகசியத்தை பத்தி தான். டாக்டர் பண்டிட் ஜி கண்ணைய யோகி அவர்கள் தன்னுடைய 35 ஆண்டுகால யோக சாதனையின் சாரமாக நமக்கு கொடுத்த மானச யோகம் அப்படிங்கிற ஒரு அபூர்வமான பொக்கிஷத்தை தான் இன்னைக்கு நாம அலச போறோம். ரொம்ப முக்கியமான ஒரு நூல் இது. ஆமா. குறிப்பா அம்பத்தூர் ஆத்ம யோக ஞான சபா மூலம் சொல்லப்பட்ட இந்த நூலோட 20ஆம் அத்தியாயமான சூக்கும யாத்திரை, அதாவது அஸ்ட்ரல் டிராவல் பத்தி தான் இன்னைக்கு நாம ஆழமா தெரிஞ்சுக்க போறோம். ஒரு மனிதன் தன் மனதை எப்படி ஒரு கருவியாக மாற்றி வாழ்க்கையை தன் வசப்படுத்தலாம் என்பதற்கான நேரடி வழிகாட்டி இது. சூக்கும யாத்திரை அப்படிங்கிற வார்த்தையை கேட்ட உடனே இது ஏதோ மாயாஜால படத்துல வர்ற விஷயம்னோ இல்ல ஹாலிவுட்ல காட்டுற சயின்ஸ் ஃபிக்ஷன் அப்படின்னோ நம்ம நினைக்கலாம். ஆனா இது சயின்ஸ் ஃபிக்ஷன் கிடையாது இல்லையா? கண்டிப்பா கிடையாது. பல தசாப்தங்களா இதையே ஒரு அறிவியலா ஒரு யோக சாதனையா செஞ்சு பார்த்த ஒருத்தரோட நேரடி குறிப்புகளை தான் நாம இன்னைக்கு உடைச்சு பார்க்க போறோம். நாம கண்ணாடியில பாக்குற இந்த பௌதீக உடம்புக்கும், அதாவது ஸ்தூல உடம்பு, பிசிக்கல் பாடி, ஆமா அந்த பிசிக்கல் பாடிக்கும் இதுக்குள்ள அமைதியா இயங்கிட்டு இருக்கிற சூக்கும உடம்புக்கும் இடையில இருக்கிற அந்த ரகசியமான பிணைப்பு என்ன, அது எப்படி வேலை செய்யுது அப்படிங்கறத ரொம்ப தர்க்க ரீதியா அந்த நூல் விளக்குது. ஓகே, லெட்ஸ் அன்பேக் திஸ். இந்த ஸ்தூல உடலும் சூக்கும உடலும் ஒன்னா இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா இது ரெண்டும் நிரந்தரமா ஒட்டிக்கிட்டு இருக்கிற விஷயமா? இல்ல அப்படி சொல்ல முடியாது. இல்ல, நாம முதல்ல பேசின அந்த விண்வெளி வீரர் ஒப்பீடு மாதிரி பிரிஞ்சு போகக்கூடியதா? அந்த விண்வெளி வீரர் எவ்வளவு தூரம் மிதந்து போனாலும் அந்த ஒரு கயிறு அவரை விண்கலத்தோட இணைச்சு வச்சிருக்குமே, அதே மாதிரி நம்ம உடம்புக்குள்ளேயும் ஒரு சிஸ்டம் இருக்கா? மிகச் சரியான ஒரு கேள்வி. அந்த விண்வெளி வீரரோட கயிற்றத்தான் ஆசிரியர் இங்கே பாசக்கயிறு அப்படின்னு குறிப்பிடுறார். பாசக்கயிறு? ஆமா, இந்த ரெண்டு உடல்களும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணா இருந்தாலும் அது ஃபெவிகால் போட்டு ஒட்டின மாதிரி நிரந்தரமான ஒட்டுதல் கிடையாது. நீங்க நினைச்சா அந்த சூக்கும உடலை தனியா பிரிச்சு வெளியே கொண்டு வர முடியும். ஓஹோ. ஆனா அப்படி வெளியே வந்தாலும் உங்க பௌதிக உடம்புக்கும் அந்த சூக்கும உடம்புக்கும் இடையில இருக்கிற அந்த பாசக்கயிறு அறுந்து போகாது. இந்த பாசக்கயிறு தான் ரெண்டுக்கும் இடையிலான பாலம். கேட்கவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. நீங்க நம்ம கலாச்சாரத்துல கவனிச்சிருப்பீங்க, கணபதி, காயத்ரி மாதிரியான தெய்வங்களோட கைகள்ல ஒரு கயிறு இருக்கிற மாதிரி உருவங்கள் அமைச்சிருப்பாங்க. அதோட உண்மையான குறியீடே இதுதான். ஓ, அதுக்கு பின்னாடி இப்படி ஒரு அர்த்தம் இருக்கா? ஆமாம், மனிதனுக்கு இந்த உலகத்து மேல இருக்கிற பாசம்தான் அவனை இங்க பிறக்க வைக்குது. அந்த பாசத்தோட வெளிப்பாடு தான் அவனோட ஸ்தூல உடம்பையும் சூக்குமத்தையும் கட்டி வச்சிருக்கிற இந்த கயிறு. அது கேட்டவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. சரி, இந்த கயிறு நம்ம உடம்புல ஏதோ ஒரு இடத்துல கனெக்ட் ஆகி இருக்கணுமே. ஒரு விண்கலத்துல கயிறு கட்ட ஒரு ஆங்கர் பாயிண்ட் இருக்கும்ல, அது மாதிரி நம்ம உடம்புல அந்த இணைப்பு புள்ளி எங்க இருக்கு? இந்த இணைப்பு நம்ம தொப்புள் பகுதியில் இருக்கிற மணிப்பூர சக்கரம், அதாவது சூரிய சக்கரத்துல இருக்குன்னு ஆசிரியர் சொல்றாரு. தொப்புள் பகுதியிலையா? ஆமா. இதுல நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இது சாதாரணமா நம்ம கண்ணுக்கு தெரியற நரம்போ தசையோ கிடையாது. இது ஒரு சக்தி மையம். ஓகே, ஒரு எனர்ஜி சென்டர். எக்ஸாக்ட்லி. இது எப்படி செயல்படுதுன்னு கேட்டீங்கன்னா அது இன்னும் பிரமிப்பா இருக்கும். உங்களோட சூக்கும உடல் உங்க உடம்பை விட்டு வெளியேறி பல கோடி மைல்கள் தாண்டி பயணம் செஞ்சாலும் அந்த கயிறு அறுபடாதா? அறுப்படாது. அது எலாஸ்டிக் மாதிரி நீண்டுகிட்டே போகுமாம். இத புரிஞ்சுக்க ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். சூரியன் இங்கிருந்து பல கோடி மைல்களுக்கு அப்பால் இருந்தாலும் அதோட கதிர்கள் எப்படி பூமியை தொட்டுக்கிட்டே இருக்கு. ஆமா, கரெக்ட். அதே மாதிரிதான் இந்த சூரிய சக்கரத்துல இருக்கிற பாசக்கயிறு தூரத்தை பத்தி கவலைப்படாம தன் தொடர்பை வச்சுக்கிட்டே இருக்கும். இதை கேட்கும்போது எனக்கு உடனே இன்னொரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. என்னது? தாயோட கருவறையில இருக்கிற ஒரு குழந்தைக்கு தொப்புள் கொடி வழியாதான் உணவும் ஆக்சிஜனும் எல்லாமே போகுது. குழந்தை பிறந்த உடனே அந்த தொடர்பு அறுபடுது. அப்போ தொப்புள் பகுதி அப்படிங்கிறது வெறும் ஒரு உடல் உறுப்பு இல்ல, அது உயிர் சக்தியோட மையப்புள்ளி அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா புரியுது. 100% உண்மை. சரி, இப்போ மறுபடியும் அந்த விண்வெளி வீரர் ஒப்புமைக்கே வருவோம்.
ஒருவேளை விண்வெளியில மிதக்கிற அந்த வீரரோட கயிறு எதிர்பாராத விதமா அருந்தடிச்சுனா அவரால திரும்ப விண்கலத்துக்கு வர முடியாது. கண்டிப்பா வர முடியாது. அதே லாஜிக் எங்க அப்ளை பண்ணா நம்ம உடம்புல இருக்கிற அந்த பாசக்கயிறு அருந்து போறதைத்தான் நாம மரணம் அப்படின்னு சொல்றோமா? எக்ஸாக்ட்லி. மரணம் நிகழும்போது உண்மையிலே என்ன நடக்குது அப்படிங்கறத ஆசிரியர் இங்க ரொம்ப நுட்பமா விவரிக்கிறாரு. என்ன சொல்றாரு? ஒரு சாதாரண மரணத்தின் போது சூக்கும உடல் இந்த ஸ்தூல உடலை விட்டு முழுமையா வெளியேறிடுது. ஆனா வெளியேறின உடனே இந்த பாசக்கயிறு டக்குன்னு அருந்துடுறது கிடையாது. ஓ, உடனே அருந்துராதா? நான் கூட உயிர் போனா கனெக்ஷன் கட் ஆயிடும்னு நினைச்சேன். இல்ல, இதுதான் இங்க நீங்க ரொம்ப உன்னிப்பா கவனிக்க வேண்டிய புள்ளி. ஸ்தூல உடல், அதாவது நம்ம பிசிக்கல் பாடி எப்ப முழுமையா சிதைஞ்சு போகுதோ அப்பதான் இந்த பிணைப்பு முழுமையா அறுபடுது. ஒரு நிமிஷம், உடம்பு சிதையறதுக்கும் இந்த கயிறு அறுபடுறதுக்கும் நேரடி தொடர்பு இருக்குன்னு சொல்றீங்களா? ஆமாம். அப்போ இறந்தவங்களோட உடலை எரிக்கிற பழக்கத்துக்கும் இதுக்கும் ஏதாவது லிங்க் இருக்கா? அதாவது கிரிமேஷன். கண்டிப்பா ஒரு பெரிய லிங்க் இருக்கு. நம்ம முன்னோர்கள் ஏன் இறந்தவங்களோட உடலை எரியூட்டுற முறைய சுடுகாடுகள்ல உருவாக்குனாங்க அப்படிங்கிறதுக்கான சயின்ஸ் இதுதான் அப்படின்னு ஆசிரியர் சொல்றார். ஓஹோ. உடலை எரிக்கும்போது ஸ்தூல உடல் ரொம்ப வேகமா சில மணி நேரங்கள்லயே சிதைஞ்சு சாம்பலாகிடுது. அப்படி உடல் சிதைஞ்ச மறுகணமே அந்த பாசக்கயிற்றின் பிணைப்பு அருந்துடுது. ஓ, அதனாலதான் அப்படி பண்றாங்களா? ஆமா. இதனால உடம்ப விட்டு வெளியேறின அந்த சூக்கும உடல் வேற எந்த தடையோ குழப்பமோ இல்லாம தன்னோட அடுத்த சூக்கும உலக யாத்திரைய ரொம்ப சுதந்திரமா தொடங்க முடியுது. இங்க நான் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திக்க விரும்புறேன். ஏன்னா இது கொஞ்சம் சென்சிட்டிவான டாபிக். சொல்லுங்க. இந்த நூல்ல கிறிஸ்தவ மற்றும் இஸ்லாமிய மதங்கள்ல இருக்கிற உடலை அடக்கம் செய்யும் முறை பத்தியும் உலக இறுதி நாள் நம்பிக்கைகள் பத்தியும் ஒரு விமர்சனம் வச்சிருக்காங்க. ஆமா, நூல்ல அப்படி ஒரு பகுதி இருக்கு. இதை கேட்டுட்டு இருக்கிற நீங்க கவனிக்க வேண்டியது என்னன்னா, இது முழுமையா நூலாசிரியரோட தனிப்பட்ட யோக பார்வை மட்டும்தான். நாம எந்த சார்பும் இல்லாம அவர் என்ன லாஜிக் சொல்றார் அப்படிங்கறத மட்டும்தான் இங்க பாக்குறோம். சரி, உடல்ல புதைக்கும்போது என்ன ஆகுதுன்னு ஆசிரியர் சொல்றாரு. அவர் தன்னோட யோக அனுபவத்தை வச்சு ஒரு தர்க்கத்தை முன்வைக்கிறார். அவர் என்ன சொல்றார்னா, உடலை புதைக்கும்போது அந்த ஸ்தூல உடல் முழுமையா சிதைய பல நாட்கள், சில சமயம் பல மாதங்கள் கூட ஆகலாம். ஸ்தூல உடல் முழுமையா அழியாத வரைக்கும் அந்த பாசக்கயிறு அறுபடாது. அப்போ என்ன ஆகும்? அந்த சூக்கும உடலால தன்னோட அடுத்த பயணத்தை தொடங்க முடியாம அந்த பௌதிக உடம்போட பிணைப்பிலே மாட்டிக்கும். அப்போ அது ரிலீஸ் ஆகாதா? ஆமா, உடல் புதைக்கப்பட்ட இடத்திலேயோ அதை சுற்றியோ பல நாட்கள் அது சுற்றிக்கொண்டே இருக்கும் அப்படின்னு அவர் சொல்றாரு. உடல் முழுமையா சிதைஞ்ச பிறகுதான் அதால தன் யாத்திரையை தொடர முடியும். இந்த ஒரு மெக்கானிசத்தை அடிப்படையா வச்சுதான் அவர் அடக்கம் செய்யும் முறையை விமர்சிக்கிறாரு. Here's where it gets really interesting. மரணத்தின் போது உடம்பு சிதைஞ்சா கயிறு அறுபடும், சூக்கும உடல் வெளியில போய் அடுத்த பயணத்தை தொடங்கும். ஓகே. ஆனா இந்த அத்தியாயத்தோட மைய கருத்தே உயிரோட இருக்கும்போதே எப்படி சூக்கும யாத்திரை செய்யறது அப்படிங்கறது தானே? எக்ஸாக்ட்லி. என்ன கேட்டா இது எப்படி சாத்தியம்னு தோணுது. இத செய்யணும்னா எல்லாரையும் விட்டுட்டு காட்டுக்குள்ள போய் 20 வருஷம் தவம் கிடக்கணும், இல்ல ஏதோ மாயமந்திர வித்தைகள் தெரிஞ்சிருக்கணும் தானே நாம நினைப்போம். நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு இதெல்லாம் செட் ஆகுமா என்ன? இது ரொம்ப நியாயமான சந்தேகம். ஏன்னா பொதுவா நம்ம சமூகத்துல அப்படிதான் ஒரு பிம்பத்தை உருவாக்கி வச்சிருக்காங்க. ஆனா ஆசிரியர் கண்ணைய யோகி அந்த எண்ணத்தை முற்றிலுமா உடைக்கிறார். நிஜமாவா? சாதாரண ஆளுங்களும் இத பண்ண முடியுமா? கண்டிப்பா. பல வருஷம் கடுமையான தவம் செஞ்சாதான் சூக்ம யாத்திரை பண்ண முடியும்னு சொல்றவங்களுக்கு இந்த சாதனையோட அடிப்படை உண்மையே தெரியாதுன்னு அவர் அடிச்சு சொல்றாரு. இது சாதாரண மனிதர்களுக்கும், ஏன் இப்ப இத கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கும் கூட சாத்தியமே. வாவ், அது எப்படியும் தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்கு. இதுக்கு தேவையானது மாயமந்திரம் கிடையாது. நம்ம உடம்புல இருக்கிற நரம்புகளோட துடிப்பை அமைதிப்படுத்தக்கூடிய ஒரு சயின்டிஃபிக்கான பயிற்சி. அதுக்கு அவர் சொல்ற பேர் தான் சுத்தி பிராணாயாமம். பிராணாயாமம் அப்படின்னு சொன்ன உடனே வலது நாசியில காத்தை இழுத்து இடது நாசியில விடுறது, அந்த ரெகுலர் மூச்சு பயிற்சி தானே? அதுல எப்படி சூக்ம உடல் வெளியே வரும்? இல்ல, நீங்க சொல்றது சாதாரண மூச்சு பயிற்சி. அதான் அவர் இங்க சொல்லல. சூக்கும யாத்திரைக்குன்னு சபையில சொல்லித் தரப்படுற இந்த சுத்தி பிராணாயாமம் முற்றிலும் வேறானது. ஓ, அப்படியா? ஆமா, இதோட செய்முறை ரொம்பவே ஆச்சரியமா இருக்கும். முதல்ல மூக்கால காத்த நல்லா உள்ளே இழுத்து அடக்கிக்கணும். சரி. அதுக்கப்புறம் உங்க வாய குவித்து ஒரு சின்ன துவாரம் மாதிரி வச்சுக்கிட்டு உள்ளே அடக்கி வச்சிருக்கிற காத்த ரொம்ப குறைஞ்ச அளவுல ஆனா மிக பலத்த உள்ளழுத்தத்தோட வெளியே விடணும். பலத்த உள்ளழுத்தத்தோட ஒரு சின்ன துவாரம் வழியா வெளியே விடுறதா? இது கேட்கும் போதே உடம்புக்குள்ள ஏதோ ஒரு பெரிய பிரஷர் கிரியேட் ஆகுற மாதிரி இருக்கே. ஆமா, அதுதான் இதோட நோக்கமே. இதோட பேஸ் சயின்ஸ் என்ன? இப்படி பண்ணா உடம்புக்குள்ள என்ன நடக்கும்? இத நாம நாய்ஸ் கேன்சலிங் ஹெட்போன்ஸ் கூட ஒப்பிடலாமா?
வெளியில இருக்கிற சத்தத்தை அதுக்கு எதிரான ஒரு சவுண்ட் வேவ் அனுப்பி எப்படி கேன்சல் பண்ணுதோ அது மாதிரி ஏதாவதா? வாவ், மிக சரியான ஒரு உதாரணம். எக்ஸாக்ட்டா அதுதான் இங்க நடக்குது. ஓ, நிஜமாவா? ஆமா, சாதாரணமா நம்ம நாடி நரம்புகள் எப்பவுமே ஒரு சீரற்ற துடிப்போடும் பதட்டத்தோடும் இயங்கிட்டு இருக்கோம். நீங்க இந்த சுத்தி பிராணாயாமத்தை அந்த பலத்த உள்ளெழுத்தத்தோட செய்யும்போது உடம்புக்குள்ள ஒரு எதிர் துடிப்பு உருவாகுது. அதாவது கவுண்டர் வைப்ரேஷன். புரியுது. நாய்ஸ் கேன்சலிங் மாதிரி இந்த எதிர் துடிப்பு நம்ம நரம்புகளோட இயற்கையான பதட்டத்தை நியூட்ரலைஸ் பண்ணிடுது. இதனால நாடி நரம்புகள்ல இருக்கிற மாசுகள் எல்லாம் வெளியேற்றப்பட்டு நரம்புகள் அதோட முரட்டுத்தனத்தை இழந்து முழுமையா அமைதியாயிடுது. ஓஹோ. நரம்புகள் அமைதியாகும் போதே மனசோட துடிப்பும் தானாகவே அடங்கி ஒரு பயங்கரமான ரிலாக்ஸ் ஸ்டேட்டுக்கு உடம்பு போயிடும். ஓகே, லாஜிக் புரியுது. நரம்புகளை தளர்வடைய செய்யறது மூலமா மனசை ஒரு நிலைப்படுத்துறாங்க. ஆனா எனக்கு இங்க ஒரு பெரிய சந்தேகம் வருது. கேளுங்க. நீங்க பாட்டுக்கு மூச்சை இழுத்து நரம்ப அமைதியாக்கி சூக்கும உடலை வெளியே அனுப்பிட்டீங்கன்னு வச்சுப்போம். அப்போ அந்த இடத்துல அனாதையா கிடக்கிற அந்த ஸ்தூல உடம்போட நிலைமை என்ன? சூக்கும உடல் வெளியில போயிட்டா இந்த பௌதீக உடம்புல அறிவுத்தன்மையோ மனசோ இருக்காதே. அப்ப அதுக்கு ஏதாவது ஆபத்து வந்தா? நீங்க கேட்டதிலேயே மிக முக்கியமான கேள்வி இதுதான். இதுக்கு ஆசிரியர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு எச்சரிக்கை கொடுக்கறாரு. என்ன எச்சரிக்கை? சூக்கும யாத்திரை செய்றவங்க தாங்கள் திரும்பி வர வரைக்கும் தங்களோட ஸ்தூல உடலை எந்த விதமான இடையூறும் இல்லாத ரொம்ப பாதுகாப்பான இடத்துல வைக்க வேண்டியது கட்டாயம். ஏன்னா அதுல கான்சியஸ்னஸ் இருக்காது. எக்ஸாக்ட்லி. சாதாரணமா ஒரு எறும்பு கடிச்சா கூட சூக்கும உடல் இல்லாத அந்த நேரத்துல அது உடம்ப ரொம்ப பெரிய அளவுல பாதிக்கும். ஐயோ, அது ரொம்ப ஆபத்தாச்சே. ஆனா இயற்கை இங்கேயும் ஒரு சேஃப்டி லாக் வச்சிருக்கு. ஸ்தூல உடலுக்கு ஏதாச்சும் ஒரு பெரிய ஆபத்து நேர்ந்தா நம்ம முதல்ல பேசணும்ல அந்த பாசக்கயிறு. ஆமா, அது வழியா ஒரு எமர்ஜென்சி சிக்னல் சூக்கும உடலுக்கு போயிடும். அடுத்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல சூக்கும உடல் வந்து ஸ்தூல உடலோட இணைஞ்சிக்கும். இருந்தாலும் உடலை பாதுகாப்பான இடத்துல வைக்கிறதா முதல் ரூல். அப்பாடா, ஒரு எமர்ஜென்சி அலாரம் சிஸ்டம் இருக்குன்னு சொல்றீங்க. சரி, உடலை ஒரு பாதுகாப்பான ரூம்ல வச்சுட்டோம், சுத்தி பிராணாயாமம் செஞ்சு நரம்ப அமைதிப்படுத்திட்டோம். அடுத்து கவனத்தை உடம்புக்கு வெளியில வெட்ட வெளியில ஊன்றிய பின் உடல் பிரிய தொடங்குது. அந்த முதல் அனுபவம், அதாவது உடம்பு விட்டு உயிர் மாதிரி ஒன்னு வெளியே வர அந்த முதல் செகண்ட், அந்த ஃபீலிங் எப்படி இருக்கும்? அது வார்த்தைகளால விவரிக்க முடியாத அளவுக்கு ஒரு சிலிர்ப்பூட்டும், அதே சமயம் பயங்கரமான அனுபவம். பயங்கரமா இருக்குமா? ஆமா. முதல் தடவையா சூக்கும உடல் ஸ்தூலத்தை விட்டு பிரியும் போது அது ஏதோ ஸ்மூத்தா நடந்துட்டுறது இல்ல. மிக வேகமா சுத்துற ஒரு ராட்சச ரங்கராட்டினத்துல திடீர்னு ஒருத்தனை உட்கார வச்சா அவனுக்கு எப்படி தலை சுத்தும்? ஓ, ஒரு மாதிரி வெர்டிகோ எஃபெக்டா? அதேதான். சுத்தி இருக்கிற உலகமெல்லாம் சுழல்ற மாதிரி ஒரு பயங்கரமான சுழற்சி உணர்வு உடம்ப விட்டு வெளியே வரும்போது ஏற்படும்னு ஆசிரியர் சொல்றாரு. ஏன்னா இவ்வளவு நாளா ஒரு கனமான பௌதிக உடம்புக்குள்ளேயே இருந்து பழக்கப்பட்ட உணர்வு திடீர்னு ஒரு எல்லையில்லாத வெளிக்கு வரும்போது ஏற்படுற அதிர்ச்சி அது. ஐயையோ, நான்லாம் அந்த மாதிரி ஒரு சுழற்சியை ஃபீல் பண்ணா பயத்திலே உடனே கண்ணை முழிச்சு இது நமக்கு செட் ஆகாதுன்னு ஓடி வந்திருப்பேன். ஆரம்ப நிலையில இருக்கிற எல்லாரும் இப்படித்தானே பயந்து நடுங்குவாங்க. இதை எப்படி கடக்கிறது? இங்கதான் விஷயமே இருக்கு. இந்த இடத்துல தான் ஒரு குருவின் அவசியம் 100% தேவைப்படுது. ஓ, குருவோட வேலை இங்கதானா? ஆமா, ஆரம்ப சாதகர்கள் யாருமே இதை தனியா ட்ரை பண்ணவே கூடாது. நீங்க அந்த பயங்கரமான சுழற்சியில மாட்டிட்டு பயப்படும்போது உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த குரு தன்னோட சூக்கும உடலோட உங்ககிட்ட வருவாராம். வாட்? குருவோட சூக்கும உடல் வருமா? ஆமா, வந்து உங்க சூக்கும உடலை பிடிச்சு அந்த சுழற்சியோட வேகத்தை கட்டுப்படுத்தி உங்களை சாந்தப்படுத்துவாரு. இது கேட்கவே ஏதோ இன்செப்ஷன் படத்துல வர்ற மாதிரி பிரம்மாண்டமா இருக்கு. அப்போ குருவோட ஹெல்ப் மூலமா பழக பழக அந்த பயம் போயிடுமா? கண்டிப்பா. சில நாட்கள் நீங்க குருவோட துணையோட இதை பழகிட்டீங்கன்னா அந்த சுழல் உணர்வை தாங்குற பக்குவம் உங்களுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் வீட்டை விட்டு சாதாரணமா நடந்து போற மாதிரி எந்த பயமும் இல்லாம உடம்புல இருந்து பிரிஞ்சு வெளியில போகலாம். சரி, பயணம் முடிஞ்சு திரும்ப வரணும்னு நினைச்சா? ரொம்ப சிம்பிள். மறுபடியும் உங்க மனசையும் உணர்வையும் ஸ்தூல உடல்ல ஊன்றினா போதும். கொஞ்ச நேரத்துல ஒரு ஆழ்ந்த தூக்கத்திலிருந்து முழிச்சு எந்திரிக்கிற மாதிரி ரொம்ப இயல்பா சூக்கும உடல் உள்ள வந்து கலந்துடும். ஆஹா, கேட்கவே சூப்பரா இருக்கு. சரி, இப்போ ஃபைனலா அந்த செட்டப்க்கு வருவோம். குருவோட உதவியால சுழற்சிய கடந்து சூக்கும உடலா வெளியே வந்தாச்சு. இப்போ இந்த சூக்கும உலகத்துல பயணம் எப்படி இருக்கும்? நாம நடக்கிற மாதிரி இருக்குமா, இல்ல சூப்பர்மேன் மாதிரி பறக்க முடியுமா? நீங்க சூப்பர்மேன் உதாரணம் சொன்னது ஓரளவுக்கு மேட்ச் ஆகும். நிஜமாவா? ஏன்னா நீங்க கால்களால பூமியில நடக்க வேண்டிய அவசியமே இல்ல. ஆகாயத்துல மிதந்து போற ஒரு பறவை மாதிரி ரொம்ப வேகமா பயணிக்கலாம். வாவ்! நீங்க எங்க போகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த எண்ணம் வந்த அடுத்த செகண்ட் நீங்க அந்த இடத்துல இருப்பீங்க.
இடையில சுவர், வீடு, மலை இதெல்லாம் தடையா இருக்காதா? எந்த ஒரு பௌதீக பொருளும் இந்த சூக்கும உடலை தடுக்க முடியாது. ஒரு அடர்த்தியான திரைச்சீலைய வெளிச்சம் எப்படி ஈஸியா ஊடுருவி போகுதோ, இல்ல ஒரு மெல்லிய துணிய காத்து எப்படி ஊடுருவுதோ, ஆமா. அதே மாதிரி இந்த ஆவிமயமான சூக்கும உடல், சுவர்கள், பில்டிங்கள், ஏன் பெரிய மலைகளா இருந்தா கூட அதை அப்படியே ஊடுருவி போகும். வாவ்! சுவரை ஊடுருவி போறது, நினைச்ச இடத்துக்கு செகண்ட்ல போறது, இத கேட்கும்போது எனக்கு ஒண்ணு தோணுது. இப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான சக்தியை அடையணும்னா, அவர் உலகத்தோட எல்லா ரகசியங்களையும் தெரிஞ்ச ஒரு மாபெரும் ஞானியா, ஒரு ஜீவன் முக்தரா தான் இருக்க முடியும் அப்படின்னு தோணுது. ஏன்னா சாதாரண ஆளுங்களுக்கு இந்த பவர் கிடைக்காதே. நீங்க எப்படி நினைக்கிறீங்களோ அப்படிதான் 190% மக்களும் நினைக்கிறாங்க. ஓ, அப்போ அப்படி இல்லையா? இல்ல, இந்த இடத்துல தான் ஆசிரியர் கண்ணைய யோகி ஒரு மிகப்பெரிய உண்மையை உடைக்கிறார். நீங்களும் ஆச்சரியப்படுவீங்க. சொல்லுங்க. இந்த சாதனையை செய்யறவங்கெல்லாம் பெரிய ஞானிகள், ஜீவன் முக்தர்கள் ஆகிட்டாங்கன்னு நம்புறது முற்றிலும் முட்டாள்தனம்னு சொல்றார். என்னது, முட்டாள்தனமா? ஆமா, ஒரு ஜால வித்தைக்காரன் மேடையில வந்து பல மேஜிக் வித்தைகளை காட்டி நம்மளை எப்படி ஆச்சரியப்படுத்துறானோ அதே மாதிரி தான் இதுவும். இது வெறும் ஒரு மானசீக விளையாட்டு மட்டும்தானா? ஒரு நிமிஷம். என்ன சொல்றீங்க? இவ்ளோ கஷ்டப்பட்டு மூச்சை அடக்கி நரம்ப அமைதியாக்கி பயங்கரமான சுழற்சி எல்லாம் தாண்டி உடம்ப விட்டு வெளியே வர்றது கடைசியில வெறும் மேஜிக் ட்ரிக்கா? இதனால எந்த ஞானமும் கிடைக்காதா? கிடைக்காது. அப்ப இதுக்கே இவ்ளோ மெனக்கெடணும்? இது எப்படி மேஜிக் ட்ரிக் ஆகும்? இத புரிஞ்சுக்க நீங்க கொஞ்சம் ஆழமா யோசிக்கணும். சூக்கும உடல்ல வெளியே போறதுனால ஒருத்தனுக்கு புதுசா எந்த ஆன்மீக அறிவும் கிடைச்சிடாது. அவனோட ஈகோவோ குணமோ இல்ல அவன் செய்ய வேண்டிய கடமையோ மாறப் போறது கிடையாது. ஓ, கரெக்ட் தான். அவன் கனமான உடம்ப விட்டுட்டு லேசான உடம்புக்கு மாறியிருக்கான், அவ்வளவுதான். மனசு அதே மனசுதான். உண்மையான ஞானம் அப்படிங்கிறது தன்னை உணர்றது, அகங்காரத்தை அழிக்கிறது. அதை விட்டுட்டு ஊர் சுத்துறதுனால ஒருத்தன் எப்படி ஞானியா முடியும்? ரொம்ப சரியா சொன்னீங்க. இதை செய்யலாம். ஆனா பாமர மக்களுக்கு இது தெரியாதனால இதை செய்யறவனை பார்த்து, ஆஹா இவன் சுவை தாண்டி போறான், இவன் பெரிய சித்தன் அப்படின்னு நம்பி ஏமாறுறாங்க அப்படிங்கிற கசப்பான உண்மையை ஆசிரியர் மிக தெளிவா பதிவு செய்கிறார். So what does this all mean? இவ்ளோ நேரம் நம்ம பேசினதை வச்சு பார்க்கும்போது ஒரு ஆழமான மூச்சு பயிற்சியும் எந்த அளவுக்கு கவனத்தை ஒருநிலைப்படுத்துறோம் அப்படிங்கறதும் ஒரு மனுஷனை அவனோட உடம்போட எல்லைகளையே தாண்ட வைக்குது. கண்டிப்பா. ஆனா அதே சமயம் அப்படி எல்லைகளை தாண்டறதுனால மட்டுமே அவ சிறந்தவனோ ஞானியோ ஆகிட முடியாது அப்படிங்கிற யதார்த்தத்தையும் இந்த நூல் சொல்லுது. இதை கேட்டுட்டு இருக்கிற நீங்க ஒரே ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. மனித மனசு உடம்ப விட்டே பிரியிற அளவுக்கு அவ்வளோ அதீத சக்தி கொண்டதா இருக்கு. அப்படிப்பட்ட அபாரமான சக்திய கொண்ட நம்ம மனசையும் கவனத்தையும் இன்னைக்கு நாம எதுக்காக செலவு பண்ணிட்டு இருக்கோம்? சோஷியல் மீடியாவில் ஸ்க்ரோல் பண்றதுக்கும், செல்போன் நோட்டிஃபிகேஷனுக்கும், தேவையில்லாத அன்றாட கவலைகளுக்கும் நம்ம கவனத்தை எவ்வளவு ஈஸியா சிதறடிச்சிட்டு இருக்கோம்? நம்ம உடம்பையும் சூக்குமத்தையும் இணைக்கிற அந்த பலமான பாசக்கயிறு இன்னைக்கு இந்த டிஜிட்டல் உலகத்துல தேவையில்லாத விஷயங்கள்ல சிக்கி தவிக்குதா? நம்ம மனசோட உண்மையான அபாரமான சக்தியில ஒரு சின்ன பகுதியை கூட நாம இன்னும் முழுமையா சுவைக்கவே இல்லையோ அப்படின்னு நீங்க யோசிச்சு பாருங்க. ரொம்ப ஆழமான ஒரு சிந்தனை இது. இப்போ வீடியோவின் இறுதி பகுதி. இவ்வளவு நேரம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இந்த தமிழ் வாய்ஸ் ரீட்ஸ் சேனல் மானிட்டைசேஷன் இல்லாம தான் நடக்குது. இந்த ஆடியோ புத்தகம் உங்களுக்கு பயன் தருது என்று நினைத்தால் இந்த முயற்சி தொடர்ந்து போக உங்க ஆதரவு மிகவும் உதவும். என்னுடைய இந்த முயற்சிக்கு நன்கொடை அளிக்க விருப்பம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டுள்ள UPI ID மூலம் வழங்கலாம். உங்களால் முடிந்த அளவு போதும். சிறிய ஆதரவும் பெரிய உதவிதான். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த கருத்துக்கள் அவர்களுக்கும் தேவையாக இருக்கலாம். லைக் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பகிருங்க. மனப்பூர்வமான நன்றி.